சனி ஈஸ்வரன் அப்படின்னாலே ஈஸ்வரனின் பிள்ளை என்று பொருள். ஈஸ்வரன் எப்படி நம்மளை பாதுகாத்து வருவாரோ அதே போல தான் சனீஸ்வரனும் நம்மளை பாதுகாக்கவே படைக்கப்பட்டவர். அவர் ஒரு நீதி தேவன். நீதி தேவன் என்றால் நம்மளெல்லாம் உருவாக்கிய ஈஸ்வரனையே சமமாக பாவித்து நன்மை தீமை செய்தவர். அதில் அவர் வெற்றி பெற்றதுனால தான் அவருக்கு சனி ஈஸ்வரன் என்று பெயர். நீதி தவற மாட்டார் என்பதுதான் அதோடைய பொருள். நீதி தவற மாட்டார் என்ன அர்த்தம்னா, நல்லவர்களை பெரிய அளவில் தண்டிக்க மாட்டார், கெட்டவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்தே தீர்வார். ஏன்னா இன்னைக்கு தவறுகளை ஈஸியாக செய்துட்டு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க மனிதர்கள், அவரவர்களுக்கு தகுந்த இடத்துல. அப்போ ஈஸியாக தப்பிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க இருக்கும்போது தண்டனை கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா தவறுகள் அதிகமாகும் தானே. சட்டத்திலேருந்து தப்பிச்சுக்கிறாங்க, பணத்தால் தப்பிச்சுக்கிறாங்க, பழக்க வழக்கங்களால் தப்பிச்சுக்கிறாங்க. தப்பிக்கிறதுக்குன்னே பல வழிகளை மனிதர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, எது தவறு செய்துட்டு தப்பிச்சுக்கிறதுக்கு. ஆனால் நீதி தேவன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சனீஸ்வரவான் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் முற்பிறவியவே வாட்ச் பண்ணிட்டு இருந்தால் இந்த பிறவியில் நமக்கு நன்மை தீமை செய்ய போகிறார். அப்போ இந்த பிறவியில் நாம் என்ன செய்கிறோங்கிறத கண்டுபிடிக்காம இருப்பாரா என்ன? அதனால் தவறு செய்தால் தண்டனை வழங்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். நாம் நல்லவராக இருந்தால் அவருக்கு நமக்கு பெரிய அனுபவங்களை கற்றுக் கொடுப்பார். வாழ்க்கை நாயகன், நவக்கிரக நாயகன், ஆதியும் அந்தவுமாய் இருக்கக்கூடியவர். அப்போ நமக்கு நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுப்பார் அவருடைய நம்ம வாழ்க்கையில் சஞ்சாரம் செய்யும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அஷ்டம சனி நடக்கும்போது, ஏழரை சனியாக இருக்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் முற்பிறவிக்கான நன்மை தீமையவும் இப்பிறவியில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலையும் அவர் செய்து கொடுப்பார். அதற்கு பேர் அனுபவம் என்று பொருள். அந்த அனுபவத்தை வாரி வழங்கக்கூடிய சனீஸ்வர பகவானை நாம் குற்றவாளியாக பார்ப்பது எவ்வளோ பெரிய குற்றம், அல்லது அவரை கண்டு நம்ம பயப்படுவதுங்கிறது எவ்வளோ பெரிய தவறு. அவரை கண்டு நாம் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் பக்தி உள்ளவனை நிச்சயமாக பெரிய அளவில் தண்டிக்க மாட்டார், தர்ம சிந்தனை உள்ளவரை நிச்சயமாக தண்டிக்க மாட்டார். ஏன்னா தர்மத்துக்கு அவர் தான் சொந்தக்காரர், பக்திக்கு அவர் எப்போவுமே தலை வணங்குவார். அதனாலேயே விநாயக பெருமானை அவர் பிடித்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவர் அறிவுபூர்வமாக தப்பிச்சுக்குவார். நம்மளுடைய இறை வழிபாட்டில் முதல்ல மேலே பிள்ளையார் சொல்லி போடுவோம் இல்லைங்களா, ஈஸ்வரின் பிள்ளை அல்லவா, அறிவுபூர்வமாக தப்பிச்சுக்குவார். இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி.